வெல்கம் டு ரஹ்மான் டிஎன்பிசி. நம்ம ரஹ்மான் டிஎன்பிசி சேனலில் 2025 குரூப் 4 கவுன்சிலிங் போய்கிட்டு இருக்கவங்க முக்கியமான தகவல்களை டெய்லி அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ இன்றைக்கி காலையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டெஸ்டிடியூட் வீடியோ அப்படிங்கிற இந்த ஸ்பெஷல் கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆப்ஷனாக நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது டெஸ்டிடியூட் வீடியோ, ரெண்டாவது வந்து எக்ஸ் சர்வீஸ்மேன் பார்க்க போகிறோம், மூணாவது மாற்றுத்திறனாளி பிஹெச்பி அப்படி இந்த 3 கேட்டகரி வந்து ஒவ்வொரு வீடியோவும் நம்ம பார்க்க போகிறோம். காலையில் வந்து டெஸ்டிடியூட் வீடியோக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஓவரால் அப்ட்ராக்டாக எவ்வளோ வேகன்சி கம்யூனிட்டி வைஸாக இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்தோம். ஸோ அந்த கம்யூனிட்டி வைஸாக இருக்கக்கூடிய வேகன்சி என்னென்ன டிபார்ட்மெண்ட்டில் இருக்குது, என்னென்ன கம்யூனிட்டியில் இருக்குது அப்படிங்கிறது ரெண்டையுமே சேர்த்து பார்ப்போம். ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா டெய்லி டிஎன்பிசி டெலிகிராம் சேனலில் டிஸ்ட்ரிபியூஷன் வேகன்சி வந்து ரிலீஸ் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. அந்த வேகன்சி வந்து நீங்கள் கவுன்சிலிங் போகிறக்கு மொதல் நாள் வந்து நீங்கள் கண்டிப்பாக பிரிண்ட் எடுத்து உங்கள் கையில் வச்சுக்கணும். இன்றைக்கி வந்து நான் எதை எடுத்திருக்கேன் அப்படின்னா 31/1/2025 கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கப்புறம் எவ்வளோ வேகன்சி பேலன்ஸ் இருக்கோ ஸோ அந்த டிஸ்ட்ரிபியூஷன் வேகன்சி பிரிண்ட் அவுட்டை தான் நான் கையில் எடுத்து வச்சுருக்கேன். இதன்படி தான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இதே மாதிரி நீங்கள் கையில் எடுத்து வச்சுட்டு உங்கள் கம்யூனிட்டிக்கு நேராக நீங்கள் கவுன்சிலிங் போகிறதுக்கு மொதல் நாள் உங்களுக்கு வேகன்ட் இருக்கான்னு பாருங்கள். இந்த ரேங்க் இருக்குது, அந்த ரேங்க் இருக்குது, எனக்கு போஸ்ட் கிடைக்குமான்னு கேட்காதீங்க. ஏன்னா திடீர்னு என்ன வேணாலும் நடக்கலாம், திடீர்னு எவ்வளோ பேர் வேணாலும் ஆப்சென்ட் ஆகலாம். ஸோ அது ஆப்சென்ட்டு போக நம்மளுக்கு வந்து நம்ம போகிற அன்னைக்கு கூட போஸ்டிங் இருந்தாலும் இருக்கும், இல்லைனாலும் நம்ம வந்து என்ன செய்யணும், அதுக்கேற்ற மனப்பக்குவத்தோடு தான் நம்ம போயிட்டு வரணும். ஏன்னா நாங்கள் கவுன்சிலிங் போகும்போதெல்லாம் எம்பிசியில் வந்து ஒருத்தவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா கவுன்சிலிங் ரூம் வரைக்கும் வந்துட்டாங்க. ஸோ சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்லாம் முடிஞ்சு கவுன்சிலிங் ரூம் வரை வந்துமே அந்த கடைசியில் முன்னாடி இருக்கிறவங்க அதை 1:2 கூப்பிடும்போது முன்னாடி இருக்கிறவங்க போஸ்டிங் எடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்காக அந்த எம்பிசிங்கிறது 0வாக மாறிடும். அப்போ அந்த ஹால்லேயே அவங்களுக்கு வந்து தெரியப்படுத்திடுவாங்க, உங்களுக்கு எம்பிசி காலியாகிடுச்சு, நீங்கள் வந்து போகலான்னு சொல்லி உள்ள வரைக்குமே வந்து என்ன செய்ய மாட்டாங்க, அலோவ் பண்ணவே இல்லை. ஸோ அந்த மாதிரியும் நடக்கலாம். அதனால் வந்து ஆப்சண்ட்டுங்கிறது நம்ம அங்கே போனால் தான் நம்மளுக்கு தெரியும், இல்லை அதுக்கு மொதல் நாள் நீங்கள் கையில் வச்சுருக்க டிஸ்ட்ரிபியூஷன் வேகன்சியில் தான் தெரியும். அது வரையும் நம்ம வந்து இந்த ரேங்க்குக்கு கிடைக்கும், அந்த ரேங்க்கு கிடைக்காது. ரொம்ப நம்மளுக்கே தெரியும். நம்ம அந்த பர்சன்டேஜ் நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட கம்யூனிட்டிக்கு போட்டிருக்க பர்சன்டேஜ் விட்டு தாண்டி போயிட்டோம்னாலே நம்மளுக்கு வந்து போஸ்டிங் கிடையாது. அது ஆப்சண்ட்டை பொறுத்து தான். ஸோ அந்த ரேங்க்குள்ளே இருந்தும் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா மெரிட்டில் இருக்கவங்க யாராவது உங்கள் கேட்டகரி எடுத்திருந்தாலும் உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ அதனால் வந்து நீங்கள் உங்கள் கொடுத்துருக்க டேட்டுக்கு மொதல் நாள் கவுன்சிலிங்கில் உங்கள் கேட்டகரிக்கு நேராக வேக்கண்ட் இருக்கான்னு பார்த்துட்டு கவுன்சிலிங் போங்க. அதுதான் இதுக்கு ஃபைனல் இது. ஸோ இன்றைக்கி உள்ள டீட்டெயிலாக வந்து ஃபுல் பார்ப்போம். என்னென்ன டிபார்ட்மெண்ட்டுங்கிறதையும் நம்ம பார்த்துருவோம். ஸோ நான் ப்ளூ கலரில் நான் கலர் பண்ணி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அந்த ப்ளூ கலரில் கலர் பண்ணியிருக்கிறது தான் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த டிடபிள்யூவோட வேகன்சி. ஸோ இதில் வந்து மேலேருந்து பாருங்கள், அதாவது ஃபஸ்ட் மேலே இருக்கிறது ஃபுல்லு கம்யூனிட்டி வைஸாக கொடுத்துருவாங்க. அதாவது எஸ்சி, எஸ்டி, எஸ்சிடபிள்யூ, எஸ்சி எக்ஸ் சர்வீஸ்மேன் ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயிலாக பிஎஸ்டியை முதற்கொண்டு கொடுத்துட்றாங்க. இப்போ இதில் மூவ் பண்ணி பார்க்கும்போது நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகிறது வந்து எது ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகிறதே வந்து எஸ்சி டிடபிள்யூ தான் ஸ்டார்ட் ஆகுது. நம்ம இன்றைக்கி டிடபிள்யூ மட்டும்தான் நம்ம பார்க்குறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு கோட்டா சொல்கிறேன், நீங்கள் இதோட பிடிஎஃப்பை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். நீங்கள் அதை ஒரு தடவை டவுன்லோட் பண்ணிவிட்டு நான் ப்ளூ கலரில் கலர் பண்ணியிருக்கிறதுக்கு மட்டும் நேராக நீங்கள் பார்த்துக்கிட்டே வாங்க. ஏன்னா இது வந்து ரொம்ப லெங்க்தி ஸ்க்ரீனாக போகிறனால இதை வந்து மேலேயும் கீழே நம்ம மூவ் பண்ணி காமிக்கிறது கொஞ்சம் ரொம்ப கஷ்டம் தான். ஸோ ஃபஸ்ட்டு எஸ்சி டிடபிள்யூக்கு நேராக பாருங்கள் என்ன டிபார்ட்மெண்ட் இருக்குது அப்படின்னா ஜூனியர் அசிஸ்டண்ட்டு காலேஜியேட் எஜுகேஷன் அப்படின்ட்டு இருக்குது. ஸோ காலேஜியேட் எஜுகேஷனில் அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து அவங்க கொடுக்குற ஃபீஸை வந்து கலெக்ட் பண்ணுறது, வைக்கிறது, இந்த மாதிரி ஒரு ஆஃபீஸ் ஒர்க்காக தான் நம்மளுக்கு வந்து அதில் இருக்கும். ஸோ அதில் வந்து எவ்வளோ போஸ்டிங் இருக்குது அப்படின்னா எஸ்சி டிடபிள்யூவில் அந்த போஸ்டிங் இல்லை. காலேஜியேட் டிபார்ட்மெண்ட் வந்து யாருக்கு இருக்குது, எந்த கம்யூனிட்டியில் வந்து இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா எஸ்சி டிடபிள்யூ பிஎஸ்டிஎம்மில் இருக்குது. இந்த ஃபஸ்ட்டு ப்ளூ கலர் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, அது எஸ்சி டிடபிள்யூ பிஎஸ்டிஎம் மேலே கூட இருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அடுத்து ரெண்டாவது ஒரு போஸ்டிங் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஜூனியர் அசிஸ்டன்ட் நான் செக்யூரிட்டி கோஆப்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட்டில் ஒன்று இருக்குது. அது யாரோட ரிசர்வேஷனில் இருக்குன்னா எஸ்சி டிடபிள்யூ ரிசர்வேஷனில் தான் இருக்குது. ஸோ இதே மாதிரி எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸுங்கிறது நம்மளுக்கு எல்லாமே தெரியும். அதில் ட்ரைனிங் விங்குன்னு சொல்லி நம்ம ஒன்று பார்த்துருப்போம். அந்த ட்ரைனிங் விங்கில் ஒரு போஸ்டிங் இருக்குது. அதுவும் வந்து எந்த கேட்டகரி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அதுவும் எஸ்சி டபிள்யூ பிஎஸ்டிஎம் கேட்டகரியில் தான் இருக்குது. ஸோ அது போக அதே லைனில் இன்னொரு ஒரு ப்ளூ கலர் பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா, அதுக்கு நேராக என்ன கம்யூனிட்டின்னு பாருங்கள், அது வந்து எம்பிசி டிடபிள்யூ. ஸோ எம்பிசி டிடபிள்யூக்கும் ட்ரைனிங் விங்கில் எம்ப்ளாய்மெண்ட் ட்ரைனிங் விங்கில் ஒரு வேக்கண்ட் இருக்குது. அதே மாதிரி எஸ்சி டிடபிள்யூக்கு பிஎஸ்டிஎம் படித்தவங்களுக்கும் ஒரு வேக்கண்ட் இருக்குது. ஸோ மொத்தம் 2 வேக்கண்ட் இந்த பேஜ்லேயும் நம்மளுக்கு காமிச்சிருது. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஜூனியர் அசிஸ்டண்ட்டு ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டில் எஸ்சி டிடபிள்யூக்கு ஒன்று இருக்குது. அதே சமயத்தில் இங்கே வந்து எம்பிசி டிடபிள்யூக்கு ஒன்று இருக்குது. அடுத்த செகண்ட் பேஜ் போயிடுவோம். ஸோ அடுத்த பேஜில் வந்து பார்த்திங்கன்னா எஸ்சி டிடபிள்யூவில் பப்ளிக் ஹெல்த் அண்ட் ப்ரிவென்டிவ் மெடிசனில் ஒரு வேகன்சி இருக்குது. ஜூனியர் அசிஸ்டன்ட் பப்ளிக் ஒர்க்கு பிடபிள்யூடி வாட்டர் சர்வீஸ் அந்த இதுலேயே வந்து எஸ்சி டிடபிள்யூவில் ஒரு வேகன்சி வந்து பேலன்ஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரி இங்கே வந்து ரெவன்யூ அட்மினிஸ்ட்ரேஷன் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டில் மிட்டிகேஷனில் தென்காசியில்
எஸ்சிடிடபிள்யூவில் ஒரு வேகன்சி இருக்குது. இதே மாதிரி தான் நீங்கள் பார்க்கணும். இப்போ ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் எல்லாமே அவங்கவுங்க ஊர் பேர் போட்டே வரும். அவங்க ஊர் பேர்னால் எல்லா டிஸ்ட்ரிக்ட் பேரும் போட்டே தான் வரும். அந்தந்த டிஸ்ட்ரிக்கு நேராக அந்த டிடபிள்யூ கோட்டாக்கு நேராக இருந்துச்சு அப்படின்னா ரெவன்யூவில் நீங்களும் விஏஓ ஜேஏ இந்த எல்லா போஸ்டிங்குமே உங்களுக்கு வந்து எடுக்கலாம் அதில். ஸோ இந்த 3rd பேஜில் எந்த ஒரு வேக்கண்ட்டுமே இல்லை. 4th பேஜில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எம்பிசியில் டிடபிள்யூ கோட்டாவில் ஒரு போஸ்டிங் இருக்குது. அது வந்து சென்னை ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டு. அதே இது எம்பிசி டிடபிள்யூ கோட்டாவில் கோயம்புத்தூரில் ஒரு போஸ்டிங் வந்துருக்கு. அதே இதில் வந்து இங்கே ரூரல் டெவலப்மெண்ட் பஞ்சாயத்து அந்த டிபார்ட்மெண்ட்டில் வந்து என்னது எம்பிசி டிடபிள்யூவில் ஒரு போஸ்டிங் இருக்குது. இது எல்லாமே எம்பிசி டிடபிள்யூ இந்த பேஜில் இருக்குது எல்லாமே. ஸோ அதேமாதிரி மறுபடியும் அதே ரூரல் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டு என்ன ஊர் அதுன்னா காஞ்சிபுரத்துலேயும் ஒரு போஸ்டிங் இருக்குது. நான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து என்னென்னா டிடபிள்யூ கோட்டா தான். ஸோ நெக்ஸ்ட் பேஜ் போயிடுவோம். இதுலேயும் எம்பிசி டிடபிள்யூ கோட்டாவில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரூரல் டெவலப்மெண்ட்டில் புதுக்கோட்டையில் ஒரு போஸ்டிங் இருக்குது. ஸோ ரூரல் டெவலப்மெண்ட்டு போக அடுத்து என்ன இருக்குனாக்கா ராணிப்பேட்டில் வந்து எஸ்சிடிடபிள்யூவில் ஒன்று இருக்குது. அடுத்து எஸ்சி அதே டிடபிள்யூவில் வந்து தென்காசியில் ஒரு போஸ்டிங் இருக்குது. அதே எஸ்சிடிடபிள்யூவில் வந்து பார்த்திங்கன்னா திருப்பத்தூரில் ஒரு போஸ்டிங் இருக்குது. ஸோ அது போக இங்கே வந்து பார்த்திங்கன்னா திருவள்ளூருங்கிறது இங்கே வந்து எம்பிசி கோட்டாவில் வந்துடும். ஸோ எம்பிசி டிடபிள்யூவில் ஏற்கனவே என்ன பார்த்தோம், புதுக்கோட்டையில் ஒன்று இருக்குது. அடுத்து வந்து திருவள்ளூரில் ஒன்று இருக்குது. ஸோ அடுத்த நெக்ஸ்ட் பேஜ் போவோம். இதேமாதிரி பார்த்திங்கன்னா ஒரு 33 பேஜ் மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் ஒவ்வொரு பேஜாக மூவ் பண்ணி நான் சொல்லும்போது வீடியோ லெங்க்த்தியாக போகும். யாரும் வந்து பொறுமையாக வந்து அதை பார்க்க மாட்டீங்க. அதனால தான் இந்த பிடிஎஃப் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துறேன். இந்த பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணி நான் ப்ளூ கலர் பண்ணியிருக்க இடத்துக்கு நேராக மட்டும் பாருங்கள். உங்களுக்குரிய கம்யூனிட்டிக்கு நேராக இருக்காங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ நம்ம எஸ்சியும் எம்பிசியும் இப்போ இந்த ஃபஸ்ட் பேஜில் வந்து ஆரம்பிச்சனால அதை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம முடிச்சிருவோம். ஸோ அடுத்து எஸ்சிடிடபிள்யூவில் அடுத்த டிபார்ட்மெண்ட் பார்ப்போம். ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸில் எஸ்சிடிடபிள்யூவில் ஒன்று இருக்குது. அதே டிபார்ட்மெண்ட்டில் வந்து எம்பிசிடிடபிள்யூவில் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ எம்பிசிடிடபிள்யூ வந்து பிஎஸ்டிஎம்மா இல்லையாங்கிறது அதையும் நேராக பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கனாக்கா தமிழ்நாடு கார்ப்பரேஷன் ஃபார் டெவலப்மெண்ட் உமன் அப்படிங்கிறதுல எஸ்சிடிடபிள்யூவில் ஒரு கோட்டா இருக்குது. அதே இதில் வந்து யாருக்கும் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா இவங்க எம்பிசிடிடபிள்யூக்கும் இருக்குது. இந்த பேஜ் ஃபுல்லுமே எஸ்சிடிடபிள்யூ எம்பிசிடிடபிள்யூ அது சம்மந்தப்பட்டதான். அதோட டோட்டல் முடிகிற வரைக்கும் அந்த பேஜ் வந்துக்கிட்டே தான் இருக்கும். அடுத்து வாட்டர் சப்ளை அண்ட் ட்ரைனேஜ் போர்டில் எஸ்சிடிடபிள்யூவில் ஒரு வேக்கண்ட் இருக்குது. அடுத்து எம்பிசிடிடபிள்யூவில் ஒன்று இருக்குது. அதாவது மேலே இருக்கக்கூடிய தமிழ்நாடு கார்ப்பரேஷன் ஃபார் டெவலப்மெண்ட் உமன் அப்படிங்கிறதுல எம்பிசி மட்டும்தான் இருக்குது. எம்பிசிடிடபிள்யூ மட்டும்தான். வாட்டர் சப்ளை அண்ட் ட்ரைனேஜ் போர்டில் எஸ்சிடிடபிள்யூவில் ஒன்று எம்பிசிடிடபிள்யூவில் ஒன்று இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறதுல அதுவும் நான் சொல்கிறது எல்லாமே இப்போ ஜேஏ போஸ்டிங் தான் சொல்லிக்கிட்டே வரேன். ஸோ இந்த ஜேஏ போஸ்டிங்கில் அதில் எம்பிசிடிடபிள்யூவில் ஒரே ஒரு போஸ்டிங் இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரூரல் டெவலப்மெண்ட் பஞ்சாயத்தில் வந்து திருவண்ணாமலை இந்த இதில் வந்து எஸ்சிடிடபிள்யூவில் ஒரு போஸ்டிங் இருக்குது. இந்த 2 போஸ்டிங் வந்து கலர் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அது என்னங்கிறதையும் பார்த்துருவோம். அது வந்து டிடபிள்யூ கோட்டா கிடையாது. இந்த 2 வந்து நீங்கள் எடுத்துக்கிறாங்க. இந்த 1 மட்டும் எடுத்துக்கங்க. டிடபிள்யூ இருக்கிறது 1 மட்டும் எடுத்துக்கோங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கனாக்கா எஸ்சிடிடபிள்யூ கோட்டாவில் ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் ஒன்று இருக்குது. அடுத்து டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டில் எம்பிசிடிடபிள்யூவில் ஒன்று இருக்குது. அடுத்து ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் எம்பிசிடிடபிள்யூவில் ஒரு போஸ்ட் வந்து இருக்குது. அது போக இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே எஸ்சிடிடபிள்யூவில் ஸ்கூல் எஜுகேஷனில் போஸ்டிங் வந்து இல்லை. ஸோ நெக்ஸ்ட் பேஜ் போயிடும். 7th பேஜில் வந்து பார்த்திங்கன்னா எம்பிசிடிடபிள்யூவில் ஒரு இருக்குது. அது வந்து பில் கலெக்டர். டவுன் பஞ்சாயத்தில் ராணிப்பேட்டில் இருக்கக்கூடிய பில் கலெக்டர். அந்த ஊர் பேர் எல்லாமே வந்துடுது. பில் கலெக்டரா ஜேஏவா எந்த ஊர் எல்லா டீட்டெயிலும் ஒரு பேஜ்லேயே ஆல் இன் ஒன் அப்படின்ற மணியே வந்துடுது. ஸோ அடுத்த பேஜில் எஸ்சிடிடபிள்யூ மட்டும்தான் இருக்குது. எம்பிசிடிடபிள்யூ எதுவுமே இந்த இடத்துல வந்து என்ன இல்லை, எதுவுமே கிடையாது. அதாவது எம்பிசிடிடபிள்யூவில் இந்த ரைட் சைடில் தான் இங்கே இருக்குது. அதாவது கலர் பண்ணாமல் இருக்குது. அதையும் நான் உங்களுக்கு செய்தே நான் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வாசிச்சிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு எஸ்சிடிடபிள்யூ மட்டும் நம்ம இந்த இடத்துல வந்து பார்ப்போம். அடுத்து வந்து ஸ்டேட் அக்ரிகல்ச்சரல் மார்க்கெட்டிங் கமிட்டி நாகப்பட்டினம். இதோட ஹெட் ஆஃபீஸ் வந்து நம்ம எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தோன்னா திருச்சியில் இருக்குன்றது மாதிரி பார்த்தோம். எஸ்சிடிடபிள்யூவில் வந்து ஒரு வேக்கண்ட் வந்து இருக்குது. அதே இதில் திருப்பூரில் வந்து அதே டிபார்ட்மெண்ட்டு ஒரு போஸ்டிங் இருக்குது. திருச்சிராப்பள்ளியில் ஒரு போஸ்டிங் இருக்குது. நான் சொல்கிறது எல்லாமே ஸ்டேட் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் கமிட்டி. ஸோ அடுத்து தமிழ்நாடு ஃபிஷரிஸ் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷனில் வந்து அதில் ஒரு வேக்கன்சி இருக்குது. தமிழ்நாடு முனிசிபல் பிளான்ட் ஃபார்ம்ஸ் மெடிசின் அந்த டிபார்ட்மெண்ட்டில் ஒரு போஸ்டிங் இருக்குது. எஸ்சிடிடபிள்யூ கோட்டா ஃபுல் அண்ட் ஃபுல் சொல்லிகிட்டு இருக்கேன். அடுத்து வந்து டிரான்ஸ்போர்ட் டெவலப்மெண்ட் அண்ட் ஃபைனான்ஸ் கார்ப்பரேஷனில் வந்து ஒரு போஸ்டிங் இருக்குது. அடுத்து பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜு கள்ளக்குறிச்சி அதில் வந்து ஒரு போஸ்டிங் இருக்குது. இது ஃபுல் அண்ட் ஃபுல் எஸ்சிடிடபிள்யூவில். இது எம்பிசிடிடபிள்யூவில் வரும்போது ஸோ இங்கே வந்து அதுக்கு நேராக வந்து கலர் பண்ணாமல் இருக்குது. ஸோ இந்த பேஜ் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. ஏன்னா மாற்றி வாசிட்டு அது வந்து தவறான தகவல் யாருக்கும் நம்ம சொல்லக்கூடாது.
ஸோ அந்த ஒரு பேஜ் மட்டும் மூவ் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த பிடிஎஃப் வந்து உங்களுக்கு நான் போட்டு விட தான் போகிறேன். ஸோ இதே மாதிரி தான் நம்ம என்ன செய்யணும், எஸ்சி, டிடபிள்யூ, எம்பிசி இவங்களுக்கு வந்து என்ன செய்யணும்னா மற்ற எல்லா கம்யூனிட்டிக்கும் இதே மாதிரி தான் நீங்கள் என்ன செய்யணும், மூவ் பண்ணி உங்களுக்கு நேராக உள்ளதை ஒரு ஹைலைட் பண்ணி வச்சுக்கோங்க, அதை பிரிண்ட் அவுட் எடுத்து. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அப்போ எஸ்சி டிடபிள்யூ மட்டும் எத்தனை போஸ்ட் நம்மளுக்கு காமிக்குது அப்படின்னா 31. அதேமாதிரி எம்பிசி டிடபிள்யூ மட்டும் எத்தனை போஸ்ட் இருக்குன்னா 34. அதே இது எம்பிசி டிடபிள்யூ பிஎஸ்டிஎம் இருக்கும், எஸ்சி டிடபிள்யூலேயே பிஎஸ்டிஎம் இருக்கும். இந்த மாதிரி வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள், எஸ்சி டிடபிள்யூ பிஎஸ்டிஎம் இதில் வந்து 3 போஸ்டிங் இருக்குது. ஸோ இந்த மாதிரி என்ன செய்யணும், இப்போ நம்ம பார்த்தது ஒரு 2 தான், எஸ்சி டிடபிள்யூ பிஎஸ்டிஎம். எம்பிசி டிடபிள்யூ மட்டும் தான் பார்த்துருக்கோம். அந்த எம்பிசி டிடபிள்யூவோட ஒரு பிஎஸ்டிஎம் கூட என்ன ஆகிரும் அப்படின்னா அடுத்த பேஜுக்கு போயிடும். இதில் பிஎஸ்டிஎம்னா என்ன, அதாவது நம்ம ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து அவங்க என்ன